ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இண்டெக்ஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நிஃப்டி 50 இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாமே கான்செப்ட் ஒன்று தான். ஸோ எப்படி இன்ட்ராடே பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி 50 கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஹோம் பேஜில் பார்த்தாலே உங்களுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து மேலே ஓடிட்டுருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ சம்மரி கொடுத்துருப்பாங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயினுங் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் செயின் போயிருங்க. ஓகே, இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,600 கிட்ட ஓடிட்டுருக்கு நிஃப்டி. அது சென்டரில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. 12th டிசம்பர், 19th டிசம்பர், 26th டிசம்பர் அப்படின்னு கான்ட்ராக்ட் டேட் இருக்கும். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா வீக்லி கான்ட்ராக்ட் தான். ஸோ என்ன கான்ட்ராக்டில் வாங்கணுமோ அந்த கான்ட்ராக்டை ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ரெண்டே விஷயந்தான். கால், புட். அதாவது மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சிங்கன்னா கால் எடுக்கலாம். மார்க்கெட் வந்து கீழே போகும், நெகட்டிவாக போகும் அப்படின்னா புட் எடுக்கணும். சரியா? ஸோ இப்போ கரண்ட் லெவலில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் வந்து பிக் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் 46 பாயிண்ட் கிட்ட கீழே விழுந்திருக்கு. ஸோ இன்னும் கீழே போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா புட்டு தான் எடுக்கணும். ஏன்னா கீழே போகுதுன்னா புட்டு, மேலே போகுது அப்படின்னா கால் எடுக்கணும். ஸோ ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கால்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கான ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா புட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதோட ப்ரைஸ் வந்து எல்டிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்னா, மார்க்கெட் இன்னும் கீழே போகும் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ என்ன பண்ணலான்னா புட் எடுக்கணும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா புட்டோட எல்டிபி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ கரண்ட் லெவலில் இருக்கா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரேஞ்சையே எடுத்துக்கலாம். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. 24,550, 24,500, 450, 400. மேலே பார்த்தீங்கன்னா 600, 650, 700 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 750, 800. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட பக்கத்துலேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இருக்குது, இன்னும் வேகமாக கீழே விழுகும் அப்படின்னா கூட நீங்கள் தள்ளி எடுத்துக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது 590 இருக்குது, 350 வரும்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுன்னா நீங்கள் 350 எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக வரும். பட் ரேஞ்சுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இதை பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்காது, வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ராக்டோட லாஸ்ட் டேட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டைம் அந்த கான்ட்ராக்டோட டைம் வந்து குறைய நீங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதுவும் ஒரு லாஸை வந்து உருவாக்கும். அதனால் லாஸ்ட் டேட்டில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நான் புட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறதே வாங்குகிறேன். 24,550. அதுக்கு நேராக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்டிபின்னு கொடுத்துருப்பாங்க. 32, 85, 90 அப்படிங்கிற ப்ரைஸில் ஓடிட்டுருக்கு. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து பை அண்ட் செல் இருக்கும். ஸோ இப்போ அதை பை பண்ணோம் அப்படின்னா பை கொடுக்குறீங்க. பை கொடுத்தீங்க அப்படின்னா டெலிவரியே இன்ட்ராடேயா. ஸோ டெலிவரி அப்படின்னா நீங்கள் 2 நாள் கூட ஹோல்ட் பண்ணலாம். பட் இன்றைக்கி லாஸ்ட் டே, ஸோ அதனால் டெலிவரி எடுக்க முடியாது, இன்ட்ராடே தான் எடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் டேட்டில் மேக்ஸிமம் ட்ரேடு பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோக்காக உங்களுக்கு இப்படி நான் ட்ரையல் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஆர்டர் டைப் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டாக லிமிட். அதாவது நீங்கள் வாங்குறீங்க ஒரு ப்ரைஸுக்கு, அது மார்க்கெட் ப்ரைஸில் வாங்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கீங்க, அந்த ப்ரைஸ்க்கு வந்தால் மட்டும் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் லிமிட் கொடுத்துக்கலாம். லிமிட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் என்ன ப்ரைஸ்க்கு வாங்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அடிச்சுக்கலாம். அந்த ப்ரைஸ் வரும்போது உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு லாட் வந்து 25 குவான்டிட்டி. உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எந்த தப்பும் இல்லை. ஓகே, ஸோ பை எல்லாமே செக் பண்ணியாச்சு. ரிவ்யூ பை ஆர்டர் கொடுத்துட்டு ஆர்டர் இப்போ நீங்கள் இதை பை பண்ணணும் அப்படின்னா சப்மிட் ஆர்டர் கொடுத்துருங்க. உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகி அந்த குவான்டிட்டி வந்து பை ஆகிரும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பொசிஷன் வந்து ட்ரேடிங்கில் எடுத்துட்டீங்க. இது எங்கே செக் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ, இந்த மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கீழே நடுவில் போர்ட்ஃபோலியோ இருக்கும். அதில் போய்ட்டு ஹோல்டிங்ஸ் இல்லை பொசிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அந்த ட்ரேடிங் வந்து ஓடிட்டுருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியே மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்து மேலே ஏறிட்டே போகும், ரேட் ஏறிட்டே போகும். அப்போ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதே இது மார்க்கெட் இந்த சுச்சுவேஷன்லேருந்து இப்போ மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து அந்த ரேட் வந்து இறங்கிட்டே வரும். ஸோ 32.80க்கு வாங்கியிருப்பீங்க, 31, 30, 25ன்னு குறையும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லாஸ் வரும். இப்போ நீங்கள் கரெக்டாக டைம் பார்த்து எல்லாம் செக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். நெகட்டிவில் போகுது அப்படின்னா நீட்டாக வெளியே வந்துடணும்.
பாசிட்டிவ்ல போகுது அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து வேலை செய்யும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப டேஞ்சரான ஒரு தொழில் ட்ரேடிங். ஸோ பார்த்து பண்ணுங்கள். நான் பேசிக்கான ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.